அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்களுடைய வெள்ளை சேவலும் தங்கப் புதையலும் சிறுகதை தொடர்கிறது. பொட்டியாருக்கு இன்னைக்கு சோறு செல்லலை, இருக்கட்டும், என்னதான்னு பார்ப்போம் என்று பொண்டாட்டி சொல்லிக்கொண்டாள். சோறு மாத்திரமா செல்லலை, தூக்கமும் பிடிக்கல அவருக்கு. சுருக்கி வைத்த தீபம் ஒரு புள்ளி போல எரிந்து கொண்டு இருந்தது. நேரம் நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. யார் முதல்ல கண் அசந்தாங்கன்னு தெரியல. குறிப்பிட்ட நேரத்தில் பொட்டியார் தான் பசக்கென்று முழித்தெழுந்தார். வெளியில் வந்து வானத்தில் வெள்ளிகளை சரி பார்த்தாரு. ஒன்றுக்கு இருந்தார். பானையடிக்கு போனார். மேலே துண்டை தண்ணீரில் நனைச்ச அளவு தெரிந்து பிழிந்தார். படல் மேல் உட்காந்து தூங்கி கொண்டு இருந்த வெள்ளை சேவல் மேலே பக்குவமாக போட்டதும் அதுக்கு இயல்பான கூக்குரல் எழுப்புவதை மறந்து அமைதி காத்தது. அப்படியே சுருட்டி கொண்டு கொட்டு மண்வெட்டியை எடுத்து தோளில் சாத்தி கொண்டு சத்தம் இல்லாமல் நாதாங்கியை நீக்கி கதவை பொன்னம் திறந்து அதே படிக்கு சாத்தி விட்டு படி இறங்கினார். பெத்தனாச்சியா என்று மனசுக்குள்ளே சொல்லி கும்பிட்டு கொண்டார். பார்வதியம்மன், காளியம்மன், பிள்ளையார் என்று கோயில்களை கடக்கும்போது மனசுக்குள்ளே நினைத்து கும்பிட்டு கொண்டார். வர வர வீட்டுக்கு கண் பழகி கொண்டது. சுவர்கோழிகளோட சத்தத்தை எல்லாம் கடந்து வெள்ளிகள் தந்த வெளிச்சத்தில் வேகமாக நடந்தார். காட்டுக்கு வந்தது ஒரே அறுக்கு. யாராவது புறத்தால் வருகிறார்களா என்று திரும்பி பார்த்தபோது வர்ற மாதிரி தான் தெரிந்தது. அப்பப்போ நின்று கவனித்தார். ஏ பாதகத்தி, இவள் இல்லை, சிரித்து கொண்டார். அவளும் சிரித்து கொண்டே வந்தாள். ஏ பாவி மனுஷா, எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? நானும் சேர்ந்து வந்திருக்கலாம்ல என்றாள் வீட்டுக்காரி. இது என்னதுரி? வாச்சாத்தா? யோசனைக்காரி தான். கொட்டு மம்பட்டியை விட வாச்சாத்தை தான் தோண்ட வலி. தனியாக வர்றோம்ல, பேய்க்கு ஆச்சு, ஆளுக்கும் ஆச்சு. பேயை ஜெயிக்க மட்டும் இல்லை, ஆளை ஜெயிக்கவும் இரும்பு வேணும்தான். 2 பேரும் சேர்ந்து தோண்டினாங்க. ஒரு சர்வ பானை கிடைத்தது. அதில் தங்க காசும் நகையும் இருந்துச்சு. சேவலை எடும் பத்திரம் அவள் பிடித்து கொள்ள இவர் சேவலின் தலையை துண்டித்து ரத்த பலி காண்பித்து புதையில் இருந்த பள்ளத்தில் சேவலை போட்டு மூடினாங்க. புதையல் வீடு வந்து சேர்ந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த மாற்றங்கள்லாம் எல்லாம் நிகழ்ந்துச்சு. எந்த வீட்டுக்களெல்லாம் லக்ஷ்மி தேவி நுழைந்தாலோ அந்த வினாடியிலேருந்து அந்த வீட்டுக்காரரோட முகம் காண்பித்து கொடுத்துடும். தொங்க போட்டு கொண்டு நடந்த தலையெல்லாம் நிமிர்ந்துடும். யாரையும் எதிர்கண்டு பார்ப்பாங்க. கும்பிடு போட்டால் தலையை மட்டும் அசைப்பாங்க. லட்சத்தில் சிலர் தான் தகர வீட்டு தரசாமி நாயக்கர் போல் விதிவிலக்காக இருப்பாங்க. புதையல் கிடைத்த நாள்லேருந்து வீட்டுக்காரியோட நச்சரிப்பு தாழ முடியலை. இனி எத்தனை நாளைக்கு தான் இப்படி வெறுங்கழுத்தோடையே இருப்பேன், வெறுங்கொழுத்தோட என்று அழுத்தி சொல்லுவா. அடியே கோட்டிக்காரி, நகை செய்ய துட்டு எங்கேருந்து வந்ததுன்னு யாரும் கேட்டால் என்ன பதில் சொல்லுவ? பிறகு எப்போ தான் நகை செஞ்சு போட்டுக்கிறது? செத்ததுக்கு பிறகா? பொறு உனக்கு இல்லாத நகையா என்று செல்லங்கொஞ்சுவார். வீட்டில் எல்லாரும் அசந்து தூங்கிய பிறகு இவர்கள் இருவர் மாத்திரம் விளக்க எடுத்துக்கிட்டு அரங்கு வீட்டுக்குள்ளே வருவாங்க. அங்கே 4 முக்கூலிகளும் ஆள் உசரத்துக்கு வரிசையாக அடுக்கு பானைகள் ஒன்றின் மேலே ஒன்றாக அடுக்கிடுவோம். முத்தாத்தா காலத்து பானைகள். தூரப்போட மனசு வராமல் அப்படியே அடுக்கி வச்சு இருப்பாங்க. பெரும்பாலான பானைகளில் ஒன்றும் இருக்காது. பெட்டி வகைகள் புழக்கத்துக்கு வராத காலம். எப்போவாவது நல்லதுக்கு உடுத்தி கொள்ள என்று வைத்துக்கொள்ள சேலை துணிமணிகள்லாம் அந்த அடுக்கு பானைக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு முக்கிலும் ஒவ்வொரு பானை அடுக்குகளும் கீழ்ப்பானை என்று உண்டு. பூமியை தோண்டி ஒரு பானையை பதிச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு மூடியாக ஒரு சதுரக்கல் அல்லது பலகையை பதிச்சு அது மேலே பிரிமனை, அதுக்கு மேலே அடுக்கோட பானை, பானை, புதைக்கப்பட்ட பானை தான் அந்த காலத்தில் பாதுகாப்பு பெட்டகம். இவற்றில் யாருக்கும் தெரியாமல் வைக்கப்படும் புசனம் பற்றி போவதும் காலவசத்தால் அப்படியே புதைந்து போய் யாருக்கும் புதையலாக கிடைப்பதும் உண்டு. பொட்டியாரும் மனைவியும் கொண்டு வந்த தங்க நாணயங்கள், நகைகள் அந்த புதைப்பானையில் கொண்டு வந்து தான் ராவோட ராவாக வச்சாங்க. சமயம் வைக்கும்போதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் எடுத்து பார்ப்பதும் தடவி பார்ப்பதும் அதேபடி வைத்து விடுவதும் நடந்து கொண்டு இருந்துச்சு. பழுத்த மாம்பழத்தை எவ்வளோ நேரம்தான் முகந்து பார்ப்பதும் மோவாயில் வச்சு தடவியும் பார்த்து கொண்டு இருப்பது. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு கழுத்தில் பொண்ணுக்கு வீங்கி என்ற நோய் வந்துருச்சு. வழக்கமாக அது குழந்தைங்களுக்கு தான் வருமா. அதை பார்த்தவங்க சொன்னது. யார்கிட்டையாவது 1 வாரம் 10 நாள்னு ஒரு தங்கச்சங்கிலியை வாங்கி போட்டுக்க, சரியாக போயிடும். அடுக்கு பானைக்குள்ளே மலை போல் தங்கம் கிடக்கும்போது ஊராரிகிட்ட போய் என்னத்துக்கு தங்கச்சங்கிலி தொண்ணாந்துக்கிட்டு இருக்கணும் என்று பொட்டியாரிடம் பல்லை கடித்து கொண்டு கிசுகிசுத்தாள். நியாயந்தான், அதென்ன நினச்சவுடன் திட்டிக்கிற காரியமா? அன்னைக்கு அதிலிருந்து ஒரு 5-6 தங்க நாணயங்களை எடுத்து முந்தி தலைப்பில் முடிந்து கொண்டாள். எதுக்கு என்று கேட்டதுக்கு தலைக்கடியில் வச்சு படுக்கத்தான் என்று அவரை முழங்கையால் செல்லாமல் ஒரு இடி வச்சு சிரிச்சா. நகை செய்ய ஆசாரியிடம் வந்து அவசரமாக ஒரு 8 பிடி அளவில் 4 வடம் சங்கிலி வேணும்,
என்று தந்தார்கள். அந்த காலத்துல இருந்தே பூர்வீகமாக வீட்டில் இருந்த காசுகள் என்றார்கள். பழியா பக்கத்தில் இருந்து வாங்கி கொண்டு வந்தார்கள். இந்த பக்கம் வந்ததும் இப்போவே கழுத்தில் போட்டுக்கிடவா என்று கேட்டதும் தங்கமாக போட்டுக்கிடலாம் என்றார் பொட்டியார். தங்க ஊசியும் தங்க நூலும் இருந்தால் இந்த வாயை இறுக்கி தச்சிடலாம் என்றார். வாயை திறக்க மாட்டேன், பயப்படாதீங்க என்றாள். தங்க காப்பு செய்து போட்டுக்கொண்டவன் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். புதையல் கிடச்ச அன்னைக்கு பணியார மழை பெய்தது போன்ற கதைகள் எல்லாம் சும்மா உண்டாவதில்லையே. போதாக்குறைக்கு உதிற்றனுடைய இங்கே உதிற்றன்றது தருமன் சாபம் வேற இருக்கே. ரகசியம் ராத்தங்குமா இவர்களிடம்? எப்படியும் வெளிவந்து விட்டது. அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகள் காவலர்கள் இன்று வந்து பாத்திரத்தோடு புதையலையும் நகையிலையும் போயே போச்சு. ஆனால் முதல்ல ஆரம்பித்தது சொன்ன பணக்காரருக்கு கிடைச்ச புதையல் கதை வேற மாதிரி. அதை சொல்ல வந்தபோது தான் இந்த கதை குறுக்கே வந்துருச்சு. அதனால் குற்றமில்லை. இந்த பணக்காரருக்கு ஊருக்குள்ளே மகா கஞ்சன் என்று பேர். ஒரு பேச்சு பேசினா கூட வார்த்தை செலவாகுமேன்னு நினச்சி பேசுவேன். துட்டுக்கு பேசுனாலே காசு கேட்பாராம். அந்த மாதிரி ஆளாம். இப்பேற்பட்ட ஒருவருக்கு தான் அந்த புதையல் கிடச்சிச்சான். புலங்கள்லேருந்து எல்லாரும் வேலை முடித்து சாயந்தரம் வீடு திரும்பிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ பார்த்து தான் இவர் தனது புலங்களை பார்க்க ஒரு சிறிய வாச்சாத்தை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டு அதன் மேல் துண்டை போட்டுக்கிட்டு புறப்படுவார். எந்தெந்த பாதை வழியாக மக்கள் வீட்டுக்கு திரும்பி வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதுகளை தவிர்த்துட்டு இவர் குறுக்கு பாதை வழியாக தான் போகிறாரு. வழக்கமாக பாதை வழியாக போனால் தெரிந்தவங்க யாராவது வந்தால் பேச்சு கொடுப்பாங்க. பேச்சு வச்சுக்கிட்டா பொழுது வீணாகிடும்னு தெரிஞ்சு தன்னுடைய புலத்தில் கால் வைத்ததும் அவருடைய சுடுமூஞ்சி தன்னிலை வந்துவிட்டது. பெத்த குழந்தைய தொட்டவுடன் எந்த அப்பனுக்கும் முகமலர்ச்சி அடையுமே, அதுபோல் அந்த புலத்தை பெற அவர் பட்ட பாட்டை சொல்ல இது நேரம் இல்லை. நேராக வன்னி மரத்தை பார்த்து போனார். அது மரம் மட்டும் இல்லை, மரப்புதரு. பஞ்ச பாண்டவங்க அஞ்ஞாத வாசம் போவதற்கு முன்னால் அவங்களோட ஆயுதங்களை இப்படி ஒரு வன்னி புதருக்குள்ள தான் ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்கணும். பாரதம் வசிக்கும் ரசிகனுக்கு வேண்டுமானா இந்த வன்னி புதர் புனிதமாக தெரியலாம். கரிசல் காட்டு சம்சாரிக்கு இது கலையிலும் கலை, மகா பெரிய கலை.